ராஜன். வணக்கம். உழவர் அலுவலர் திட்டம் 2.0 திட்டத்தை ஆளும் அரசு வேளாண் துறைக்கு ஆபத்து ஏற்படுத்தும். எனவே வியாபாரிகள் நலம் கருதி உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை 2.0 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தமிழக விவசாயிகள் சங்கம், இளம் விவசாயிகள் சங்கம், தமிழ் சோலை கூட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம், திருத்தணி இளைய உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் சேர்ந்து வேளாண் துறையின் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கென்று எந்தவிதமான சிறப்பு சலுகைகளும் இல்லை. இந்த 2.0 திட்டத்தை அரசு முழுமையாக கைவிட வேண்டும். இல்லை என்றால் விவசாயம் தூய்மையாக அழிந்துவிடும். எனவே விவசாயிகளுக்கென்று ஒரு துறை உள்ளது என்று சொன்னால் அந்த துறை அனைத்து விவசாயிகளையும் மாவட்டந்தோறும் விவசாயிகளை ஒன்று கூட்டி அவர்களது கருத்து கேட்பார்கள். அதன் பின்னர் தான் விவசாய மானியம் தொடர்பான அறிக்கைகளை தயார் செய்வார்கள். ஆனால் இந்த அரசு விவசாயிகள் யாரிடமும் கருத்து கேட்கவில்லை. ஆனால் இவர்களே ஒரு பட்ஜெட்டை தயார் செய்து இதுதான் விவசாயிகளுக்கான பட்ஜெட் என்று கூறுகின்றனர். இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை என்பது விவசாயிகளை அடியோடு சவக்கொள்ளியில் தள்ளுவதற்கான வேலைகளை பார்க்கின்றன. அந்நிய முதலீட்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது என்று விவசாயிகள் கூறுகின்றனர். கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 25 மாவட்ட பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். அவர்கள் கூறிய வார்த்தை ஒன்றுதான், இந்த 2.0 என்ற திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லக்கூடிய இந்த விவசாயம் முழுமையாக அழிந்துவிடும். எனவே விவசாயத்தை பேணி காக்க வேண்டும் என்றால் இந்த 2.0 எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ஒரே குரலில் கூறினார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சங்க தலைவர்கள், பிரதிநிதிகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்றைய தமிழ்நாடு அரசு கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பிருந்து விவசாயிகளுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள், 2.0 என்ற திட்டம். இந்த திட்டம் ஆரம்பத்திலே விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் விவசாயிகளுக்கு இதில் எந்த பயனும் இல்லை. குறிப்பாக கீழ்மட்டத்தில் உள்ள அலுவலர்களை மட்டும் ஒன்றிணைத்து குறிப்பிட்ட பஞ்சாயத்துக்கு ஒருவர் என்ற வகையிலே தொழில்நுட்பம் தெரியாதவர்களெல்லாம் கொண்டு வந்து அனைத்து தொழில்நுட்பங்களும் தெரிந்த மாதிரி அரசு கொண்டு வந்திருப்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. குறிப்பாக பட்டுப்பூச்சி வளர்ப்பவர்களுக்கு நெல்லை பற்றி தெரியாது, மாமரம் வளர்ப்பவர்களுக்கு பயிர் வகைகளை பற்றி தெரியாது, வர்த்தகத்தை பற்றியும் தெரியாதவர்களை கொண்டு வந்து வர்த்தகத்துறையிலே இணைக்கிறார்கள். இப்படி பல்வேறு துறைகளில் உள்ள கீழ்மட்ட அதிகாரிகளை கொண்டு வந்து ஒருங்கிணைக்கிறோம் என்ற பேர்வையிலே சில பஞ்சாயத்துக்கு ஒரு வேளாண்மை உதவி அலுவலர்களை போட்டு விவசாயிகளுக்கு சரியான தொழில்நுட்பம் கிடைக்காத வகையில் செய்துவிட்டார்கள். பரிச்சயமாக ஒரு பஞ்சாயத்துக்கு போட்ட ஒரு ஏஏஓ கிட்ட போயிட்டு அவர் வேளாண்மை துறையை சார்ந்தவர் என்றால் தோட்டக்கலை பயிர்களை கேட்டால் தெரியவில்லை. அவர் தோட்டக்கலை துறையை சேர்ந்தவர் என்றால் அவருக்கு மார்க்கெட்டிங்கை பற்றி பேசினால் தெரியவில்லை. இன்னொருத்தருக்கு கூட்டுறவு பற்றி பேசினால் அவர்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை. இப்படி என்ற சூழ்நிலையை தான் மிகப்பெரிய பாதிப்பை தமிழகம் முழுவதும் இந்த 2.0 ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த 2.0 தேவையே இல்லாதது ஒன்று. உயர்மட்ட அதிகாரிகளெல்லாம் இன்னும் அந்தந்த துறையில் அவரவர்களே பணி செய்கிறார்கள். குறிப்பாக வேளாண்மை பல்கலைக்கழகம் எடுத்துக்கொண்டால் மண்ணியலுக்கு ஒரு துறை, வேதியியலுக்கு ஒரு துறை, பூச்சியலுக்கு ஒரு துறை, நோயியலுக்கு ஒரு துறை என்று இப்படி பல்வேறு துறைகளை பிரித்து வைத்துள்ளார்கள். அதன்படி அது நடந்து கொண்டிருக்கிறார்கள், சரியான முடிவை கொடுக்கிறார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை மட்டும் ஒன்றிணைத்து அனைத்து தொழில்நுட்பங்களும் ஒருவரே கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் செய்திருப்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விட்டது. ஆகவே இந்த பின்னடைவை ஏற்படுத்திவிட்ட 2.0 திட்டம் வேண்டாம். பழையபடிக்கு அந்தந்த துறைக்கு அவர்கள் அலுவலர்களாக இருக்கட்டும். வேண்டும் போது மட்டுமே அவர்கள் அந்த துறையை பற்றி விரிவாக விளக்கம் கொடுக்கலாம். மற்றவர்கள் அந்தந்த துறையை பற்றி அவர்கள் செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் வேண்டாம், பழையபடிக்கே செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பல போராட்டங்களும் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழக அரசு இந்த 2.0 என்கிற திட்டம் வேணாம், அதை நிறுத்தி கொள்ளுங்கள். இதுக்கு முன்பு இருந்த மாதிரியே 2025க்கு முன்பு இருந்த மாதிரியே அந்தந்த துறை அலுவலர்களை அந்தந்த துறைக்கே போட்டு
நிர்வாகம் செம்மையாக கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி பெருகும். நோய் கட்டுப்படுத்த முடியும், பூச்சியை கட்டுப்படுத்த முடியும், உற்பத்தியை பெருக்க முடியும். ஆகவே அரசு இதை தொடர்ந்து வெவ்வேறு துறையில் இருந்தவர்களை வெவ்வேறு அந்தந்த துறைக்கே மாற்றி செயல்படுத்த வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறேன். என்னுடைய பெயர் கே. ராமகவுண்டர், மாநில தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம், கிருஷ்ணகிரியிலிருந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர்.